ஹரஹர நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனே செந்தில் முதல்வனே, மாயூர் மருகனே, ஈசன் மகனே, ஒருக்கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் நம்பியே கைத்தொழுவேன் நான் எப்பொழுதும். 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கார். அதே போல் வருகின்ற சனி பெயர்ச்சி 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர. சனி பகவான் லாபஸ்தானத்திலையும், அதே போல் ராகு பகவான் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலையும், கேது பகவான் 4ஆம் இடத்துலையும் வர. இதில் பார்த்தீங்கன்னா 2026 நல்லா இருக்குது. நல்ல யோகம் பெறும் ராசிகளில் ரிஷபராசியும் ஒன்று. என்ன காரணம் அப்படின்னா, அந்த குரு பகவானும் சனி பகவானும் சுகமான நல்ல இடத்துல உட்காந்துருக்காங்க. லாபகரமான இடத்துல இருக்கிறதுனால 2026 நல்ல யோக ராசிகளில் ரிஷபராசியும் ஒன்று. இப்போ ரிஷபராசிக்கு உண்டான 2026 பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசிக்கு சுக்கிர அதிபதி. அப்போ ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக கலை, அதே போல் ஆன்மீக நாட்டங்கள், ஆன்மீகம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட தொழிலில் ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி 1, 2, 3ஆம் பாதங்கள், அதே போல் மிருகசீரிடம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதங்கள்லாம் ரிஷபராசியில் வருவாங்க. 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு ஒரு நல்ல மேலான பலன்களை எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்தையுமே ரிஷபராசிக்காரர்கள் திட்டமிட்டு செய்வதில் சிறப்பானவர்கள். அதுவும் இந்த ஆண்டு அந்த திட்டமிட்டு செய்வதை இன்னும் சிறப்பாக செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக இந்த ஆண்டை ஒரு சிறந்த ஆண்டாக ரிஷபராசிகளால் பயன்படுத்தி கொள்ள முடியும். தொழில், நிதி, ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் சில சவால்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதை நல்ல புத்திசாலித்தனமான ஒரு முடிவுகள் கண்டிப்பாக ஏற்படும். அதே போல் இந்த ஆண்டை பொறுத்தவரை வளர்ச்சிக்கு உகந்த ஆண்டாக இருக்கும். அதே போல் இந்த ஆண்டு உங்களுடைய ரிஷபராசியை பொறுத்தவரை குடும்பத்தில் பொருள் சேர்க்கை, அதே போல் நகை வாங்குதல், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குதல், அது எல்லாமே 2026 கண்டிப்பாக நடக்கும். திருமண முயற்சிகள்லாம் கண்டிப்பாக இந்த 2026 கைகூடும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறுவதற்கான எல்லா அமைப்புகளுமே ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டு. அதே போல் ரிஷபராசியை பொறுத்தவரை பண விஷயத்தில் மற்றும் சற்று கவனத்தோடு இருக்கணும். பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் இருக்கணும். அதே போல் வந்த கஷ்டங்கள் எல்லாம் போனான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் 2025 இந்த ஆண்டு எல்லாம் அந்த பனி போல எல்லாமே விலகும். அதே போல் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையிலே எதிரிகள் தொல்லை ரொம்ப நிறையா இருக்கும். அது எல்லாமே இந்த ஆண்டு எதிரிகள் எல்லாம் மறைந்து போவார்கள். எதிரிகள்லாம் எப்படி போவாங்கன்னா பனி போல எதிரிகள் ஒரு பக்கம் இருப்பாங்க. நீங்கள் அவங்கெல்லாம் தவிர்த்து உங்கள் வழிகள் செல்வது சிறப்பு. அதே போல் ரிஷபராசியை பொறுத்தவரை குடும்பத்தில் பொறுமையை கடைபிடிக்கணும். குடும்பத்தில் அதிகமாக கோபப்படுறது பிரச்சனைகள்லாம் கோபப்படாமல் இருந்தீங்கன்னா குடும்பத்தில் ரிஷபராசிக்கு குடும்பத்தில் உள்ள ஒரு அமைதியான சூழல்கள் உருவாகும். அதே போல் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ரிஷபராசினாவே ரொம்ப அலையக்கூடிய ராசிகள் தான். அதில் 2026 அதிகமான அலைச்சல்கள், பயணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் ரிஷபராசியை பொறுத்தவரை அசையும் சொத்து, அசையா சொத்து, புது வீடு மனை வாங்கும் யோகம், புதுசாக ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கிறது இதெல்லாம் அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வெகு நாட்களாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் இருக்கும். அதே போல் திருமணமாகாத ரிஷபராசிக்கும் இந்த 2026 கண்டிப்பாக திருமணமாகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. உற்றார்
உறவினர்களில் இருந்த அந்த சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆண்டு விலகும். அதே போல் விலகி நின்ற நபர்கள் எல்லாம் திரும்ப உங்களோட வந்து சேர்றதுக்கான அமைப்புகள் இருக்கும். வெளிவட்டாரத்தை பொறுத்தவரை ரொம்ப விரிவான ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்க முடியும். அதே போல் மறைமுக எதிரிகளால் தொந்தரவுகள் எப்போதுமே இருக்கும். இந்த ஆண்டும் அது இருக்கும். வீண் வம்புகள் வழக்குகள்லாம் அதிகமாக சிக்காமல் இருக்கணும், தேடி வரும். அதில் 2026 ரிஷபராசிகள் கண்டிப்பாக அதில் சிக்காமல் இருந்துக்கணும். அதே போல் எதிர்பாராத சில மருத்துவ செலவுகளும் வரும். அதெல்லாம் திட்டமிட்டபடி அதை செலவு செஞ்சுக்கிங்க. மருத்துவ செலவுகள் வரும், அதை முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும். அதே போல் முந்தி சொன்னது போல தான் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் ரிஷபராசியை பொறுத்தவரை வாய்ப்புகள் வந்து உங்கள் இல்லம் தேடி வரும். எந்த ஒரு விஷயத்தையுமே 2026 தேடி வரும். தெய்வ அனுகிரகங்கள், வெளிநாட்டு யோகங்கள் அல்லது வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் 2026 இருக்குது. கண்டிப்பாக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 2026 ரிஷபராசியை பொறுத்தவரை பல சோதனைகளை தாண்டி பல சாதனைகளை செய்யும் ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும். அதே போல் ரிஷபராசிக்கு சுக்கிர அதிபதி வெள்ளிக்கிழமையான மகாலட்சுமியும் நரசிம்மரையும் வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும். 2026 ஒரு வெற்றி ஆண்டாக அமையும். வணக்கம்.